வணக்கம். அக்கா அக்கா என்று நீ அழைத்தாய், அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக அகிம்சை வழியில் அறவழியில் பாடுபட்டவர்களும் ஆயுதம் ஏந்தி வீர போராட்டம் புரிந்தவர்களும் என்று இரண்டு பிரிவினரை நாம் குறிப்பிடுவோம். பூமிக்கு அடியிலே மறைந்து நிற்கக்கூடிய வேரினை போல கட்டிடத்துக்கு கீழே தாங்கி நிற்கக்கூடிய அடித்தளத்தை போல நம் கண்ணுக்கு தெரியாத மூன்றாவது பிரிவு ஒன்று உண்டு. நேரடியாக போராட்டத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும் பெற்ற பிள்ளையை போர்க்களத்துக்கு அனுப்பிய அந்த பெற்றோர்களையும் கட்டிய கணவனை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்த அந்த ஒப்பற்ற தாய்மார்களினுடைய தியாகத்தால் தான் இந்திய விடுதலை போராட்டம் நமக்கு இனிதே கிடைத்தது. தடியடி பட்டு உயிர் நீத்த திருப்பூர் குமரனின் தியாகம் நமக்கு தெரியும். ஆனால் இளம் வயதிலேயே அவனை இழந்து ஆயுள் முழுக்க அவதிப்பட்ட ராமாயி அம்மாளினுடைய தியாகம், அன்புக்குரியவர்களே, நாட்டின் விடுதலைக்காக இன்னுயிர் நீத்த கணவன்மார்களை இழந்த பெண்களினுடைய கழுத்திலே இருந்து இறங்கிய கயிறுதான் இன்றைக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக நமக்கு பயன்படுகிறது. கணவனை இழந்த விதவை பெண்கள் தங்கள் கூந்தலிலே இருந்து இழந்த பூக்கள் தான் அங்கே மேலே இருந்து கொட்டுகின்றன. உயரத்திலே பட்டொளி வீசி பறக்கக்கூடிய கொடிக்கு மரியாதை செலுத்துவோம். அதே நேரத்தில் அந்த கொடியை பறக்க வைப்பதற்காக தாங்கி நிற்கக்கூடிய கம்பங்களை இனிமேலாவது கவனிப்போம். அவர்களுக்கும் நன்றி சொல்வோம். அனைவருக்கும் 78வது விடுதலை திருநாள் நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.